இன்றைக்கி லஞ்ச் சீரீஸில் சிம்பிளான வேலை பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பட்டை, கிராம்பு, பே லீஃப், 1/4 டீஸ்பூன் சீரகம், புதுசாக நறுக்கின வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். பிளெண்டரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா மைய விழுதாக அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சீரகத்தூளும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டேன். அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக பட்டரில் நீங்கள் சாட்டே பண்ணி கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட வீட்டிலே ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது பாலாடை இருந்ததுனால ஸோ அதுவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கொஞ்சமாக பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக கசூரி மேத்தி, ஒரு கொதி வரும்போது அம்மா ரெடி பண்ணியிருந்தா ஹோம்மேட் பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி லஞ்சுக்கு ஜீரா ரைஸ் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் சப்பாத்தி நான் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.